பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்த முடியும், தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்த முடியும், பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ண முடியும், பட்டுப்போன விருட்சத்தை மறுபடி தழைக்கப்பட முடியும். இதை யார் சொல்கிறா? கர்த்தராகிய நான் உரைத்தேன்கிறார். ஆண்டவரே சொன்னாராம். இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்கிறீங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க பிரதர், இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாதான், இனிமேல் ஒன்றும் நடக்காதான், ஏதோ இருக்கிற வரைக்கும் மாத்திரை மருந்து தான்பிங்க. ஆனால் டாக்டர் மனுஷன்தான். ஆனால் நம்முடைய பரிகாரி யாரு? ஆமாம், அவர் என்ன சொல்லியிருக்காரு? யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 25ஆம் வசனத்தை தேடி எடுக்கிறீங்களா? யாத்திராகமம் 23, 25 அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து பாடுமா? ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நம்மை நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் நிறைவேற்றுவார், எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், உங்க நோய்களெல்லாம் நீக்கிடுவார்,
நொடி பொழுதில் சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதில் சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடு நடுங்கோ பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடு நடுங்கோ பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. யாத்திராகமம் 23:25 வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். நல்ல கவனிங்க. அப்பப்ப பிரச்சனை வந்தா விட்டு ஓடிடக்கூடாது. நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. ஆசீர்வாதம் வந்தா நிற்போம். ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க? ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார். புலம்பல் 3:31 சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் நான் உன்னை விட்ட விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கார். ஏசாயா 41:13 படி, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடிச்சுக்கிட்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த உலகத்துல எல்லா துணையும் நம்ம விட்டு போயிடும். ஆனா ஒரே ஒரு துணை கடைசி வரைக்கும் நம்ம கூடயே தான் இருப்பார். அநேக நேரங்கள் அது நமக்கு தெரியாதனால தான் புலம்புறோம், கலங்குறோம், பயப்படுறோம், கண்ணீர் விடுறோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு? திரும்ப வாசிங்க 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஏன்னா அவரை சேவிச்சிங்கன்னா மருத்துவரை விட, மருந்தை விட, மாத்திரை விட, ஊசி மருந்தை விட, ஆப்ரேஷனோட அவர் லேசாக அற்புதமாக சுகப்படுத்திடுவார். ஆமென். ஆனால் நமக்கு நினப்பு என்னன்னா, டாக்டர்கிட்ட போனால் ஒரு 3 நாளில் குணமாக இருக்குமா? ஏசு நினச்சா ஒரே நிமிஷத்தில், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் திரும்ப சேர்த்து கொள்வார். ஒரே நிமிஷம் அந்த செத்து போறவனுக்கு வேற என்ன சொன்னார்? தொட்டாரு, அவங்ககிட்ட பேசினார், அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் என்ன நடந்துச்சு? எந்த ஊசியும் இல்லை, மாத்திரையும் இல்லை, எந்த மருந்தும் இல்லை. உண்டாக்கினவர் பேச்சுக்கு வல்லமை இல்லையா? ஏன்னா அந்த வல்லமை உடனே அவன் சரீரத்துக்குள்ள வந்து எந்திரிச்சு உட்காந்து பேசுறதுக்கு உயிரை கொடுத்து சுற்றி இருக்கிறவன் அத்தனை பேரும் பார்த்துருப்பான். இல்லைனா படுத்து கிடந்தேன், செத்து கிடந்தேன், இப்போ எந்திரிச்சு உட்காந்துருக்கான். அதாங்க அவருடைய மகத்துவம். ஏன்னா அவர் யாரு? கர்த்தராகிய நான் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும், முதல்ல கவனிங்க, அவர் உன் அப்பத்தையும். ஏன்னா வேதம் சொல்லுது அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. ஏன்னா அப்பம் வந்து மனுஷனுக்கு மிக முக்கியம். ஆனால் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகையினால அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். அவரை நம்பி பாருங்க. அதனாலதான் நம்ம பாடுறோம். என்ன பாடுறோம்? யார நம்புவேன், நான் யார பெருப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார பெருப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க அடுத்தவங்கள விட்டு போட்டானே, என்ன செய்வேன் பெருமானி. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க அடுத்தவங்கள விட்டு போட்டானே, என்ன செய்வேன் பெருமானி. நான் யார நம்புவேன், நான் யார பெருப்பேன், நான் யார நம்புவேன்,
நினைச்சேன், அதில் உழந்த போது சகதி என்று நான் அறிந்தேன். உலக வாழ்க்கை சதம் என்று நான் நினைச்சேன், அதில் உழந்த போது சகதி என்று நான் அறிந்தேன். கலகம் நிறைந்த உலக வாழ்க்கை மாயை ஐயா, கலகம் நிறைந்த உலக வாழ்க்கை மாயை ஐயா, அதில் விழுந்தவர்கள் எழுப்புவது கடினம் ஐயா, அதில் விழுந்தவர்கள் எழுப்புவது கடினம் ஐயா. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டாரு, என்ன செய்வேன் பெருமானி. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவுல விட்டு போட்டாரு, என்ன செய்வேன் பெருமானி. நான் என்ன செய்வேன் பெருமானி. நான் யார நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன். உங்க கர்த்தராய தேவனையே சேவிங்கன்னா அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அதோட மட்டுமில்ல, உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமா, அது எப்படி விலக்குவாரு? கொஞ்சம் கொஞ்சமா குறையும் சொல்ல மாட்டாரு. இந்த மாத்திரை சாப்பிடுங்க, அப்படியே சாப்பிட சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். அப்படி இல்லை, உன் வியாதியை கம்ப்ளீட்டாக அடுத்த நிமிஷம். ஆமென். ஏன்னா ஒரு பெண் இப்படி தான், மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் வச்சு வாசித்து பாருங்கள், 25ஆம் வசனத்துலேருந்து பார்க்குற ஒரு பெண், அவளுக்கு என்னென்னா உதிரப்போக்குன்னா மாத டைம் போகிறதுல பிரச்சனை. இந்த பிரச்சனையில் அவளால் எப்படி போய் சொல்ல முடியும்? முதல்ல இன்றைக்கி பெண்கள் வெளியே சொல்றக்கே சங்கடப்படுவாங்க. இதில் மத்தியில் அளவுக்கு மீறி போச்சு. அவனா நல்லவானா, வசதியானவ தான், பணமெல்லாம் இருந்துச்சு, எவ்வளவோ பணம் இருந்துச்சு. கொண்டு டாக்டர்கிட்ட மாற்றி 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 பணமாக கொடுத்தா. எல்லா பணமும் செலவழிஞ்சு போச்சு. இனி வேறு வழியே கிடையாது. கடைசியில் தான் ஒரு முடிவு பண்ணான், நான் அவருடைய வஸ்திரத்தை போய் தொடுவேன், தொட்டா சுகமாவேன். எனக்கு அன்பானவர்களே, அதே போல் கடைசியில் போய் தொட்டா. மார்க் 5:29 பார்க்கிற, உடனே அவர் உதிரத்தின் ஊரல் நின்று போனதை தன் சரீரத்திலே உணர்ந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் பட்டு போச்சு, இனிமே முடியாது. டாக்டர்கள் சொல்லுவாங்க நரம்பு கெட்டு போச்சு, இதில் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, இர்ரிப்பேரபிள்மாங்க. ஆனால் புது நரம்பையே கர்த்தர் உருவாக்கும். ஏன்னா அவர் யாரு? ஜீவனை தந்தவர், தயவு பாராட்டுகிறவர், உன்னை வாழ வைக்கிறவர். அநேக நேரத்தில் கர்த்தர் யார் நமக்கு தெரியுதா? நமக்கு அநேக நேரம் தெரியாது. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் நாம் பாடுவோம். தேசோ ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கசையடிகள் உனக்காக, கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக, திருநேத்தம் நமக்காக,
திரும்பி வா என் மகனே, திரு ரத்தம் நமக்காக திருந்திடு என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். எனக்கு அன்பார்களே, ஒரு மனுஷன் வந்தால் கை தட்டுறோம். இயேசுராஜா வந்தார்னா கையை தட்டி கொண்டாடுங்க. ஏன்னா அவர் வியாதியை உன்னிலிருந்து விலக்குகிறவர். எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டுங்க. ஒரு சமயத்தில் ஒருத்தர் என்கிட்ட வந்தார். அவரை பேர் சொல்லக்கூடாது, இப்போ இருக்கார். அவர் மட்டும் இல்லை, அவரை சுற்றி இருந்தவங்க, பார்த்தவங்க, கேட்டவங்க, அவர்கிட்ட பேசுனவங்க எல்லாம் சொன்னான், இனிமே இவன் பொழைச்சி எந்திரிச்சு, இனிமே எந்திரிச்சு பொழைச்சி நடக்க போதாங்க. ஏன்னு அவர் பிடிச்சிருக்க வியாதி டிவிங்க. முழு நேரமாக லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமா, இவர் எங்கிட்ட எந்திரிக்க போகிறாரு. ஆனால் இன்றைக்கி 2 பிள்ளைய பற்றி உயிரோடு இருக்கார். ஏன்னா உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்க அவரால் முடியும். எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டும், எந்த மருத்துவர் கன்சல்ட் பண்ணியிருக்கட்டும், அவர் பெரிய சர்ஜனுங்க, அவர் பெரிய ஆராய்ச்சியார், உண்மை ஒத்துக்கொள்ளுகிறேன். நான் மருத்துவத்தை குறை சொல்கிறது கிடையாது. ஆனால் மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் கத்தாதி கத்தன். அநேக நேரங்கள் அதுதான் நமக்கு தெரியலைங்க. அவர் யார்? கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்த முடியும். யோபுவை ஒரே நாளில் பிசாசு கேட்டாங்கிறக்கா அவங்க கையில் கொடுத்தாரு, அம்பட்டும் போச்சு. ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் அவன் நம்பிக்கை இழக்கலை. ஆனால் அதே போல் ஒரே நாளில் அடுத்து அவனுக்கு பூரண வயது வரைக்கும் திரும்ப டபுள் பங்கு ரெட்டிப்பான நன்மை. அதனால தான் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை. சகரியா 9:12 வாசிக்கிறோம். ஆமாம், எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அவர் யார்? தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கத்தாதி கத்தன், மன்னாதி மன்னன். அவர் யார்? அநேக நேரங்களில் நமக்கு விளங்குறதில்ல. அவர் யார் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா எத்தனை ஆசீர்வாதங்க. அவர் கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்த முடியும். வேதத்தில் பாருங்க, ஒரு மனுஷனை தாழ்த்தினதை நீங்களே பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, நல்ல கவனிங்க, பாபிலோனின் ராஜா. ஏசாயா சொன்னான், பாபிலோன் இருந்தாலும் ஆண்டவருக்கு பயப்பட தேவ சித்தம் செய்வான். ஆனால் இந்த பாபிலோனில் இருக்க ராஜாவுக்கு தேவ சித்தம் என்னன்னே தெரியலை. ஆகையினால இவன் அரண்மனை மேலே உலாத்தி கொண்டிருக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னான். பார்க்குறான், தான் கட்டினதை பார்க்குறான். ஏன்னா பாபிலோனில் தான் தொங்கு தோட்டம் இன்னைக்கும் கட்டப்பட்டிருந்தது. உலக அதிசயத்தில் ஒன்று. இவன் அரண்மனையில் உலாவும் போது தான் கட்டினதை பார்த்துக்கிட்டு அவனுக்குள்ளே பிரமிச்சுக்கிறான். என்னது இது? என் வல்லமை பராக்கிரமத்தினாலே, என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டிய மகா பாபிலோன். இந்த வார்த்தை சொல்லி முடிக்கலங்க. என் மகிமை, என் பிரதாபம் ஒன்றும் கிடையாது. நாம் எப்போ சொல்லணும், என்னால் ஒன்றும் கூடாது சுவாமி, என்னால் ஒன்றும் முடியாது. நமக்கு என்ன முடியும்? இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. தன்னான தந்திர தனானா, தன்னான தந்திர தனானா, தன்னான
தந்தானா தந்தர தானா தந்தானா தந்தர தானா. வேதனை நம்ம வேதனை ஐயா வேதனை துன்பம் நீக்கிடுவான், வேதனை துன்பம் நீக்கிடுவான், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவான், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவான். இயேசு கூட வருவான், எல்லாவித அற்புதம் செய்வான். இயேசு கூட வருவான், எல்லாவித அற்புதம் செய்வான். தந்தானா தந்தன தானா தந்தானா தந்தன தானா. எடுத்த எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தான முறியடிப்பேன், எதிரியான சாத்தான முறியடிப்பேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தானா தந்தானா தந்தன தானா தந்தானா தந்தன தானா தந்தானா தந்தன தானா. நல்ல கவனிங்க, நாம எடுக்கிற காரியத்தை நீதிமொழிகள் 33:16 படி சீட்டும் அடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இதை மறந்துட்டான். என்ன சொல்றான்? இது என் மகிமை, என் பிரதாபம், என் ராஜ்யம், நான் கட்டிய மகா பாபிலோன். இந்த வார்த்தையை அவன் சொல்லி முடிக்கலை, வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. நேபுகாத் நேசாராகிய ராஜாவே, நீ கட்டுனதா ஓ மகிமையா, ஓ பிரதாபமா, ராஜ்யத்துக்கு அரண்மனையா நீ கட்டினியா? உடனே வந்துச்சு, வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. நேபுகாத் நேசாராகிய ராஜாவே, இதுவரைக்கும் நீ ராஜா, இப்போ ஒரு ராஜ்யபாரம் ஒன்றை விட்டு போயிடுச்சு. அடுத்த நிமிஷமே தள்ளப்பட்டான், மிருகங்களோடு சஞ்சரித்தான், மாடுகளைப் போல புல்லை மேய்த்தான். நீங்கள் உட்காந்து படித்து பாருங்க, தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே. ஆண்டவர் தாழ்த்தவும் முடியும், உயர்த்தவும் முடியுங்க. பட்டு போச்சு ஐயா, எல்லாம் போயிடுச்சு, இழந்து போயிடுச்சு, திரும்ப கொடுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் நம்புறீங்களா? நம்பிக்கையோடு இருந்தீங்களா? இப்போது எந்த டாக்டர் உங்களுக்கு இனிமேல் ஆகாது, இனிமேல் முடியாது, இனி ஒன்றும் நடக்காதுன்னு சொன்னாங்களோ, சொல்லி மருந்து மாத்திரையை கொடுத்தாங்களோ, அந்த மருந்து மாத்திரையை சாப்பிடுங்க, வேணாங்கலை. உங்கள் கையை அந்த வியாதி இருக்கிற இடத்துல வைங்க. நெஞ்சிலையாக இருக்கலாம், கையில் இருக்கலாம், காலில் இருக்கலாம், கண்ணில் இருக்கலாம், எந்த இடத்துல இருக்கட்டும். வெக்கப்படாமல் உங்கள் கையை வைங்க, உங்கள் கையை நீங்கள் வைங்க. நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய மண்ணான கரத்தின் மேலே அந்த ஆணி பாய்ந்த கரம் வைக்கப்பட்டு அதிலிருந்து அந்த இரத்தம் வழிந்து வந்து உன் வியாதியை முற்றிலும் கழுவி தூய்மையாக்கும். எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ள ஒன்றே ஒன்று நம்பிக்கை தாங்க. மனுஷனுக்கு ஒரே ஒரு பலன் என்னன்னா நம்பிக்கை தான். அதனால தான் எரேமியா சொல்றார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மறந்துடாதீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களே, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து இது வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். இந்த ஊழியம் எந்த ஒரு மனுஷனையும் நம்பி இல்லை, கர்த்தர் ஏவுகிற அநேகரை கொண்டு. ஏன்னா நாங்கள் சில நேரம் நீங்கள் அனுப்புறது கூட பார்த்து இன்னொருத்தர் சொல்லணும். ஏங்க எங்களுக்கு கண்ணு தெரியாது. நீங்கள் கூட சிலர் நினைப்பீங்க, என்ன பண்ணுறதா நாங்கள் உடனே அனுப்புகிறோம், எங்களுக்கு ஒரு பதிலும் வராமல் இருக்கே. மற்றவங்கன்னா உடனே இமெயிலு அது இது எல்லா மெயிலும் வச்சுருப்பாங்க. நாங்கள் ஒரு மெயிலும் வைக்கிறது இல்லை, ஃபோன் மட்டும் தான் கையில் வச்சுருப்போம். அதுவும் கூட அடுத்தவங்க பார்த்து சொல்லணும். இப்போ இருக்கிற ஃபோனுக்கெல்லாம் பூரா டச்சு ஃபோனு,
யாராக பார்த்து சொன்னால் தான் உண்டு. அதனால தான் உங்களுக்கு பதில் கூட போட சில நேரங்கள் எங்களால் முடியாமல் போயிடுது. தயவுசெய்து நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், நீங்கள் அதெல்லாம் மன்னிச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கே தெரிய வரும். நான் உங்களுக்கு பதில் அனுப்புறது காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான், ஒரு ஆளை உட்கார வச்சு இதுக்குன்னு வச்சா அவங்கள்ட்டையும் பெரிய பயப்பட வேண்டியிருக்கு. இன்றைக்கி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கோ உட்கார்ற ஒரு காக்கா கொண்டாந்து ஒரு ஆலை விதையை வேப்ப மரத்து மேலே போட்டு போயிடும். கடைசியில் ஆலமரம் அந்த வேப்ப மரத்தில் முளைச்சி நிற்கிற மாதிரி இங்கே உட்காந்துருக்கோம், கடைசியில் இங்கே இருக்க போய் இன்னொரு இடத்துல முளைச்சி நிற்கிது. உலகத்தில் இன்றைக்கி மனுஷனை நம்ப முடியல. அதனால தான் பொறுமையோடு காத்திருக்கிறோம். நம்பிக்கையோடு உங்களுக்கு நிச்சயமாக பதில் நான் பார்த்துருவோம், ஜெபம் பண்ணிடுவேன். பார்த்து சொல்லும்போது உங்களுக்கு பதிலும் கூப்பிட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். மனசை கடப்படாதீங்க. எப்படி தொடர்பு கொள்ள பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். வந்து எங்கள் ஆலயங்களை பாருங்கள். எத்தனையோ காரியம் உண்டு. நான் சொல்லுவேன், இந்த பார்வையற்ற மக்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் ஏதாவது ஒன்று வைக்கிறீங்கன்னா நல்ல உணவு கொடுக்க உதவலாம். ஏன் யாராவது உங்களுக்கு அன்பான இழந்த நாட்களில் உதவலாம். இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாகனத்துக்கு உதவி செய்யலாம். அதே போல் எனக்கு அன்பான பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டான். 2 கண்ணும் தெரியாதவங்க அப்பா அம்மா அந்த பிள்ளைகளுக்கு கல்விக்கு, ஏன்னா அப்பா அம்மா படிக்கலை, அவங்க வாழ்க்கை தான் எப்படி போயிடுச்சுனாலும் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லாகணும். இதற்காக நீங்கள் உதவலாம். நானும் உங்களுக்காக இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்த முடியும், தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்த முடியும் என்று சொன்னீர். தாழ்ந்து கிடக்கிற மனுஷனை உயர்த்துங்கப்பா. யார் யார் படுக்கையில் எந்திரிக்க முடியாமல் பல நாட்கள் பல மாதங்கள் படுத்திருக்காங்களோ, அன்றைக்கு படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே, அந்த வல்லமை இன்றைக்கும் இறங்கட்டும். ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைக்கட்டும், கவலைகளை மாற்றட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.